அனைவருக்கும் வணக்கம். இது சிறு தகவல். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான சில கிச்சன் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். அயர்ன் பேனை நம்ம டே டு டே க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா, ஆயில் தடவிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் கட்டி வைப்போம். அது ஒவ்வொரு முறையும் நாம் அதை கட்டணும், திரும்ப அதை ரிமூவ் பண்ணணும். அது கொஞ்சம் நம்மளுக்கு லேசியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இப்போ இந்த செய்யக்கூடிய மெத்தட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாயை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா சோப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா அதை தொடச்சி முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே தொடச்சி எடுத்துருங்க. தென் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதோட உள் பகுதி அதுக்கப்புறம் வெளிப்பகுதி எல்லா இடத்துலையுமே அந்த ஆயில் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிடுங்க. தென் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கடாயை அது மேலே வச்சுருங்க. பழைய காலத்திலிருந்து யூஎஸில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இரும்பு கடாய் இது. இதில் பக்கெட் டைப் அந்த மாதிரிலாம் பழைய காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒர்த் டு பை இட் அப்படிங்கிற கேட்டகரியில் கண்டிப்பாக இதை நம்ம வாங்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர் கிடையாது. இப்போ ஹை ஃப்ளேமில் நல்லா அந்த ஆயில் ஸ்மோக் பாயிண்ட் வர வரைக்கும் நல்லா கடாயை சுற்றி நல்லா அதை ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். நாம் அப்ளை பண்ண ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்மோக் பாயிண்ட்டுக்கு வரணும். அது மாதிரி கடாயை நல்லாவே சுற்றி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஆயில் ஃபுல்லாகவே நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு பிளண்ட் ஆகிருக்கும். அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். இதை நான் நெக்ஸ்ட் டே எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு துருப்பிடிக்காது. இதேமாரி ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டிஐஒய் ஸ்டெப்பிங் டூல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இது எதுவும் ஆக்வர்டாக உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரீ டிஐஒய் அண்ட் ஸ்டெப்பிங் டூல். நான் இப்போ எனக்கு ஒரு பார்சல் வந்த பாக்ஸை தான் எடுத்திருக்கேன். இதை நான் ரொம்ப டெக்கரேட்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு 2 சைடும் ஒரு செலோடேப் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும்னா நீங்கள் சுற்றி கிஃப்ட் பேப்பர் கூட ராப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பிளெயினாக தான் எடுத்திருக்கேன். உள்ளே ஃபுல்லாக பேப்பர் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ரொம்ப டைட்டாக பேப்பர் வேஸ்ட் பேப்பர்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது மேலே வைக்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நமக்கு பர்ச்சேஸில் வரக்கூடிய கிளாஸ் பாட்டில்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் மேலே உள்ள அந்த லேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வினிகர் அப்புறம் லிக்யூட் சோப்பு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பாட்டிலில் ஒரு 1 மணி நேரம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பீல் பண்ணாலே போதும், அந்த லேபிள் அழகாகவே வெளியில் வந்துடும். நமக்கும் ஸ்டோரேஜுக்கு தேவையான கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நமக்கு கிடைக்கும். நான் இப்போ இந்த ரெடி பண்ண ஸ்டெப்பிங் டூலில் தான் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸை வச்சுருக்கேன். பாருங்கள், இது கிளாஸ் கண்டெய்னர்ஸை கூட பர்ஃபெக்டாக தாங்குது. அதே நேரத்தில் உள்ளே நம்ம பேப்பர் மட்டும்தான் நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பிபிஏ ஃப்ரீ சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், விலையில்லாத நம்மளுக்கு அழகான ஸ்டெப்பிங் டூல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாம் எங்கேயாவது வெக்கேஷன் இல்லை 2 மாதம் வெளியூர் இல்லை வெளிநாடு அந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னா பாத்திரத்தை வெளியிலே அப்படியே விட்டுட்டு போனால் அது கொஞ்சம் பழசாயிடும். அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு வெளியிலையும் உள்ளேயும் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு ட்ராவல் பேக்கில் வச்சு நல்லா ஜிப் பண்ணிவிட்டு பீரோல்லையோ இல்லை லாஃப்ட்லையோ வச்சுட்டு நம்ம போகலாம். இப்படி வச்சு பாருங்கள், எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த பாத்திரம் புதுசு போலயே இருக்கும், நீட்டாகவும் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப், நம்ம வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பலூன்ஸ் வச்சு ஊதி நம்ம பர்த்டே டெக்கரேஷன் மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் பலூன்லேயே இந்த மாதிரி வரிசையாக ஆர்டரில் ஆல்டர்னேட்டிவாக பலூன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் ஹாலும் கவர் ஆயிரும். அதே நேரத்தில் கிராண்ட் லுக்கும் கொடுக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமையல் குறிப்பு புக்குக்கு இந்த மாதிரி டேக் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி புக் டேக்கை வாங்கி அது மேலே பெர்மனண்ட் மார்க்கர் வச்சு நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் புக்கையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நம்ம டேக் போட்டு வச்சோன்னா எந்த டிஷ் நம்ம வேணுமோ அந்த டிஷ் ஃபுல்லாக பேஜ் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது நம்மளுடைய நேரமும் மிச்சமாகும். நம்மளுடைய கரெக்டான ரெசிபீஸை நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்னோடய புக்கில் கீழே பாருங்கள், அந்த மாதிரி நான் டேக்ஸ் போட்டு வச்சுருப்பேன்.
நெக்ஸ்ட் டிப், நம்மளுடைய சமையல் புக்கோட கடைசி பக்கத்தில் இல்லைனா நம்மளுடைய கிச்சன் கபோர்டோட பேக் சைடில் இந்த மாதிரி எழுதி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச கறி வெரைட்டிஸ், நமக்கு தெரிஞ்ச வெரைட்டி ரைஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா டே டு டே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து அன்னைக்கு நம்ம வந்து மெனு ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப், நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து ஒன்றா சேர்த்து வச்சு எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். எது ஐட்டம் வந்து தீருதோ அதை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் உள்ள பிளேட்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இது எல்லாமே கூட நம்ம தீர அந்த பிளேட்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும், பல்காக க்ளீன் பண்ண வேண்டி இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.